அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 22வது வசனம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து சீஷர்களை துரிதப்படுத்தினார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாரையும் நம்மால் துரிதப்படுத்த முடியாது. யாரை நமக்கு ஃபோர்ஸ் பண்ண முடியும் என்றால், யாரிடத்திலே நமக்கு முழு உரிமை இருக்கிறதோ அவர்களை தான் நம்மால் ஃபோர்ஸ் பண்ண முடியும். ஆமென். யாரோ ஒருவரிடத்துல நாம் ஒரு காரியத்தை சொல்லும் போதும் அல்லது கேட்கும் போதும் ரிக்வெஸ்ட் பண்ணி தான் கேட்போம். எனக்கு இதை செய்து கொடுப்பீர்களா, அல்லது இந்த காரியத்தை எனக்கு இப்படி செய்து கொடுங்கள் என்று நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். ஆமென். ஆனால் நமக்குரியவர்கள், நம்முடைய பிள்ளைகள், நமக்கு யாரிடத்துல முழு உரிமை இருக்கிறதோ அவர்களிடத்துல நாம் ரிக்வெஸ்ட் பண்ண மாட்டோம். அவங்க கிட்ட நம்ம கம்பல் பண்ணுவோம். முதலாவது கேட்போம். கேட்டு அவர்கள் செய்யவில்லை என்றால் நாம் அவர்களை கம்பல் பண்ணுவோம், அவர்களை ஃபோர்ஸ் பண்ணுவோம். காரணம், நமக்கு அந்த ரைட்ஸ் இருக்கிறது, நமக்கு அந்த உரிமை இருக்கிறது. இயேசுவின் இடத்துல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்தார்கள். அவர் எங்கே இருந்தாலும் திரள் கூட்டம் கூடினார்கள். ஆமென். எல்லாரிடத்திலும் ஆண்டவர் சொன்னார், அநேக காரியங்களை சொன்னார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார். ஆனால் வாருங்கள் என்று யாரையும் அவர் கம்பல் பண்ணவில்லை. ஆனால் இங்கே ஒரு சின்ன கூட்டம் இருக்கிறது. இந்த கூட்டம் சீஷர்கள். இவர்களிடத்திலே ஆண்டவர் சொன்னதோடு நிறுத்தி விடாமல் அவர்களை அவர் துரிதப்படுத்துகிறார். ஒரு காரியத்தை செய்யுங்கள் என்று சொல்லி அவர்கள் செய்யும் வரைக்கும் அவர்களை ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கிறார். என கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, இந்த உரிமையை நாம் அவருக்கு கொடுத்திருக்கிறோமா? சில பிள்ளைகளை பார்த்தீர்களானால் தெரியும், அவர்கள் கொஞ்சம் வளர்ந்ததும் பெற்றோரிடத்துல சொல்லுவாங்க, என் விஷயத்துல நீங்க தலை போடக்கூடாது, எனக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்று. இப்படிப்பட்ட பிள்ளைங்க வாழ்க்கையில பெற்றோரால எந்த ஒரு காரியத்தை கம்பல் பண்ண முடியாத, ஃபோர்ஸ் பண்ண முடியாத நிலைமை ஆகிறது. இது அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனையும், ஆமென், மன நோயும் உண்டாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஏசாவை ஈசாக்கால ஃபோர்ஸ் பண்ண முடியவில்லை. காரணம், அதற்குரிய இடத்தை ஈசாக்குக்கு கொடுக்கவில்லை, தகப்பனுக்கு கொடுக்கவில்லை. அவன் தான் தெரிந்தெடுத்த பாதையிலே போய் தன் மனம், தன் மாம்சம் எதை விரும்பினதோ அதற்கு நேராய் போய் இஸ்மவேலிலே அவன் பெண்களை திருமணம் செய்து கொண்டு வருகிறான். இது நிமித்தம் பெற்றோருக்கு மிகவும் மனநோவு உண்டானது. அவர்களால் ஏசாவை ஃபோர்ஸ் பண்ண முடியவில்லை. ஏன்? அவன் அவர்களுக்கு அந்த உரிமையை கொடுக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சரியான பாதையில, ஆமென், அவர் நித்தமும் நடத்த வேண்டுமானால் நடத்தும் என்று அந்த முழு உரிமையையும் நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும். நாம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருப்போமானால் நம்முடைய இருதய கடினத்துக்கு அவர் விட்டு விடுவார் என்று வேதம் எச்சரிக்கிறது. அப்படி விட்டுவிடப்படாதவர்களாய் காணப்பட நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். என் வாழ்க்கையில முழு உரிமையும் உமக்கு தான் ஆண்டவரே. ஆமென். ஊழிய ஆரம்பத்துல கர்த்தர் ஜெபிக்க கற்று தரும்போது இப்படி ஜெபிக்க வைத்தார். ஆண்டவரே, நான் கேட்கிற காரியம் உங்க சித்தத்துக்கு மாறானதா இருக்குமானா, ஆண்டவரே, நான் எவ்வளவு அழுது கேட்டாலும் எனக்கு அது நீங்க தரக்கூடாது ஆண்டவரே. நான் உபவாசித்து கேட்டாலும் எனக்கு அது நீங்க தரக்கூடாது ஆண்டவரே. உங்க கண்ட்ரோல்ல எப்பவும் இருக்கணும் ஆண்டவரே. அதற்கு தடையாய் என்னுடைய விருப்பங்கள் இருக்குமானால் அந்த விருப்பம் என் வாழ்க்கையில நிறைவேறவே கூடாது. இப்படி சொல்லி ஜெபிக்க வைத்தார். ஆமென். இன்று வரை கிருபையாய் கர்த்தர் நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு அந்த முழு உரிமையும் நாம கொடுக்க வேண்டும். அப்படி கொடுப்போமானால், இங்கே பாருங்கள், சீஷர்கள் படவில் ஏறி போகும்போது நடுக்கடலிலே அவர்கள் தத்தளித்தார்கள். ஆனால் இதே சம்பவம் மார்க் 6 சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது அதிகாரம் 48வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினாலே அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. ஆமென். யார் அவருக்கு முழு உரிமையும் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய ஒவ்வொரு அசைவையும்
அவர் பார்த்து கொண்டே இருப்பார். பார்த்து விட்டு சும்மா இருக்க மாட்டார். அவர்களிடத்துல அவர் வருவார். வந்து அந்த பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி அவர் சால்வ் பண்ணுவார். அப்படிதான் இங்கே நடந்தது. படகு மறுகரையிலே போய் சேர்ந்தது. நம்முடைய வாழ்க்கை படகு எந்த தடையில்லாமல் மறுகரை போய் சேர வேண்டுமானால் ஒரே வழி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முழு உரிமையும் கொடுப்பதுதான். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே, ஆண்டவரே, என்னை முழுமையாய் சமர்ப்பிக்கிறேன். எப்படி நடத்த வேண்டுமோ நடத்துங்கப்பா. உங்க இஷ்டப்படி உங்க பாதையில ஒருவேளை நான் செல்ல தயங்கினாலும் என்னை ஃபோர்ஸ் பண்ணுங்க, என்னை துரிதப்படுத்துங்க. அந்த ரைட்ஸ் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லி உண்மையாய் ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தர் நிச்சயமாய் உங்களை நடத்துவார். நல்ல தகப்பன், இரக்கமுள்ள பிதாவே, அன்று அந்த கொஞ்சம் சீஷர்களை மட்டுமல்ல எங்களையும் நீர் துரிதப்படுத்துவீராக. ஆண்டவரே, ஜீவ மார்க்கத்தை நீர் எங்களுக்கு தெரியப்படுத்துகிறவர், நீதியின் பாதையில் எங்களை நடத்துகிறவர். பல நேரத்தில் எங்களுக்கு நன்மையாய் தோன்றுகிற பாதைகள் உண்டு. ஆனால் அது வேண்டாம்ப்பா. நீர் எங்களுக்கு நியமித்த பாதை, அதிலே நாங்கள் நடக்க தாமதித்தாலும் எங்களை துரிதப்படுத்தும் முழு உரிமையும் உமக்கு மாத்திரமே உண்டு தகப்பனே. உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நடத்துவீராக. விட்டுறாதீங்கப்பா. ஒவ்வொருவரையும் மறுகரை காண மட்டும் கர்த்தரே நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.